அந்த ஒட்டகத்தை திருடியது யாரு? ஆனா இவர் அந்த ஒட்டகத்தை திருடல. அப்படின்னா அவருக்கு எப்படி அந்த ஒட்டகத்தோட அங்க அடையாளங்கள் எல்லாம் தெரியும்? ஆனா அவர் இதுவரைக்கும் அந்த ஒட்டகத்தை பார்த்தது கூட இல்லையாம். ஆமா, இந்த ஊரு ராயவரம். இங்க ஜமீன் பகவதி வாழ்ந்துட்டு இருக்காரு. அவரு தன்னுடைய செல்வத்தை எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஒரு ஒட்டகம் ஒன்னு வாங்கி அத ரொம்பவே பாசத்தோட வளர்த்துக்கிட்டு இருந்தாரு. அந்த ஒட்டகம் பேரு மோத்தி. அதுக்குன்னு பராமரிக்க வேலைக்கு ஆளுன்னு அத ரொம்பவே அன்பா வளர்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு நாள் இரவு அவர் எப்போதும் போல விழுந்ததும் எழுந்து தன்னுடைய மூத்திய பார்க்க அதோட கொட்டகைக்கு வந்து பார்த்த ஜமீனுக்கு பயங்கரமான ஷாக். மூத்திய காணோம். எல்லாரும் எங்கடா போனீங்க? இங்க வாங்க வேகமா அப்படின்னு சத்தம் கேட்டு மூத்திய பராமரிக்கும் ஆளு, வீட்டுல உள்ள வேலைக்காரங்க எல்லாரும் ஓடி வந்தாங்க. ஐயா, என்னாச்சுங்க அந்த பக்கம்? வேலையா இருந்தேன். எதுக்கு ஐயா திடீர்னு கூப்பிட்டீங்க? ஒன்னும் இல்லையே, உங்க உடம்புக்குள்ள? எங்க காலையில நான் எழுந்ததும் மூத்திய தானே பாக்க வருவேன். இன்னைக்கு அதே மாதிரி வந்து பார்த்தா மூத்திய காணோம். எங்கடா மூத்தி? அந்த பக்கம் எதுவும் வச்சிருக்கியா? இல்லையா ஐயா, நான் நீங்க தான் எதுவும் அந்த பக்கம் கூட்டிக்கிட்டு போயிருப்பீங்கன்னு நினைச்சேன். நான் வரும்போதே வாசல் கதவு திறந்திருந்துச்சு. அதான் வேற யாராவது திறந்திருப்பாங்கன்னு நினைச்சேன். என்ன, நான் மூத்திய வச்சிருக்கேன்னு நினைச்சியா? அப்போ வீட்டுக்கு வந்து யாரும் மூத்திய திருடிட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு என்ன தைரியம்? உடமே போய் எல்லா பக்கமும் தேடுங்க. ஏன், மூத்தி எனக்கு உடமே கிடைச்சே ஆகணும் அப்படின்னு கோவமா கத்தினார். அதனால ஒரு ஆளு ஊருக்குள்ள போய் மூத்திய தேட ஆரம்பிச்சான். இன்னும் சில பேர் ஊருக்கு வெளியில் போய் தேட ஆரம்பிச்சாங்க. ஆனா மூத்திய யாரு திருடினது அப்படின்னு ஒரு துப்பும் கிடைக்கல. நீ எல்லா பக்கமும் ஊருக்கு வெளியே தேடுனிய. நான் ஊருக்குள்ள எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டேன். எல்லா வீட்டு முற்றம் கொள்ளை எல்லா பக்கமும் தேடிட்டேன். அது என்ன சின்ன பொருளா ஒளிச்சு வைக்கிறதுக்கு எந்த பக்கமும் அது இல்ல. யாரு திருடுனதுன்னு தெரியல. அடுத்து நாம என்ன பண்ணலாம்? ஆமா, நானும் எல்லா பக்கமும் தேடிட்டேன். ஒன்னும் கிடைக்கல. அது யாரு திருநது, எப்படி திருநாங்கன்னு ஒன்னும் தெரியல. மோத்தி இல்லாம வீட்டுக்கு போனா ஜமீன்தார் ஐயா நாங்க கொன்னே போட்டுருவாரு. முடிஞ்ச அளவு எல்லார்கிட்டையும் கேட்டு பாப்போம். யாராவது ஊருக்கு புதுசா வந்திருந்தா அவங்கள விசாரிக்கணும். அப்பதான் நமக்கு ஏதாவது துப்பு கிடைக்கும். அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு போர்வை விக்கிற ஒருத்தர் ஊருக்குள்ள போர்வை விக்க வந்தாரு. அண்ணன், போர்வை வேணுமா? ரொம்ப நல்ல போர்வை. 1,250 தான். ஆனால் 2 வாங்கினா தள்ளுபடியா 400 ரூபாய் தான். இந்த விலைக்கு இவ்வளவு தரமான போர்வை நீங்க வேற எங்க தேடினாலும் கிடைக்காது. 2 வாங்கிக்கோங்க அண்ணன். அட நீ வேற ஏன்பா? இப்போ நாங்க இருக்கிற நிலைமையில போர்வை வாங்கிக்கோங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் வேணாம்பா. நீ வேணா ஊருக்குள்ள போய் உன் போர்வைகளை வித்துக்கோ. இரு ஒரு நிமிஷம். உன்னை இந்த ஊர்ல முன்னாடி பார்த்தது இல்லையே. நீ இந்த ஊரு தானா? அதுவும் குறிப்பா இன்னைக்கு உனக்கு இங்க என்ன வேலை? போர்வை மட்டும்தான் விக்கிறியா இல்ல வேற ஏதாவது பண்றியா? ஆமா அண்ணன், நீங்க சொல்றது சரிதான். நான் இந்த ஊருக்காரன் இல்ல, நான் வெளியூரு. இந்த பக்கம் போர்வைகள் விற்க போனேன். அப்போதான் இந்த பக்கம் ஒரு ஊர் இருக்கிறத பார்த்துதான் சரி இந்த பக்கம் போகலான்னு வந்தேன். நீங்க ஒரு போர்வை வாங்கிக்கோங்க அண்ணன். ரொம்ப நல்ல போர்வைகள். வெறும் 200 தான். சரி, அதை விடு. வர வழியில ஏதாவது ஒட்டகம் யாராவது திருடிட்டு போற மாதிரி பாத்தியா? ஏன் கேக்குறேன் அப்படின்னா, நீதான் நடந்து அவ்வளவு தூரம் வந்திருப்ப. அதான் ஏதாவது பாத்தியா? எங்க வீட்டு ஒட்டகத்தை காணோம். ஒட்டகமா? நான் அந்த மாதிரி எதுவும் வர்ற வழியில பாக்கலாங்கன். அந்த ஒட்டகத்துக்கு ஒரு கண் தெரியாதா? நான் எதுவும் பார்க்கல. நான் நீங்க சொல்ற மாதிரி நடந்துதான் வந்தேன். ஆனால் நான் எதுவும் பார்க்கல. ஒட்டகத்தை பார்க்கவே இல்ல அப்படின்னு சொல்ற. ஆனா அந்த ஒட்டகத்துக்கு ஒரு கண்ணு தெரியாதுன்னு மட்டும் எப்படி சரியா சொல்ற? மரியாதையா உண்மையை சொல்லு. ஓ, நீங்க தேடுற ஒட்டகத்துக்கு ஒரு கண்ணு தெரியாது. அதுக்கு முன்னாடி ஒரு பல்லு கூட இல்லன்னு நினைக்கிறேன். ஆனால் இதுவரைக்கும் நான் அந்த ஒட்டகத்தை பார்த்தது கூட இல்ல. அதான் உண்மை. ஹேய், மரியாதையா உண்மைய சொல்லு. ஒட்டகத்தை பார்க்கல அப்படின்னா உனக்கு எப்படி அந்த ஒட்டகத்தோட தோற்றங்கள் அதோட அடையாளங்கள் எல்லாம் தெரியும்? இன்னைக்கு உனக்கு இந்த ஊருக்குள்ள என்ன வேலை? திருடிய ஒட்டகத்தை மரியாதையா எங்க வச்சிருக்கேன்னு சொல்லிரு.
இல்லனா உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. எங்கடா எங்க மோத்தி? அண்ணன், என்ன நம்புங்க. நான் உங்க ஒட்டகத்தை திருடனேனா? இல்ல அண்ணன், நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் திருடல. நான் இதுவரைக்கும் அந்த ஒட்டகத்தை பார்த்தது கூட இல்ல. ஆனா அவரை நம்பாம உன்னை விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சாதான் சொல்லுவேன் அப்படின்னு ஜமீன்தார் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. நீதான் அதை திருடினியா? உனக்கு எவ்வளவு தைரியம்? அதுவும் என் வீட்டுக்குள்ள வந்து என் மூத்திய திருடிட்டு போயிருக்க. மரியாதையா என் மூத்தி எங்க இருக்குன்னு மரியாதையா சொல்லு. நீ சொன்னா உன்னை விட்டுருவோம். ஐயா, உங்க ஆளுங்க திருடன்னு நினைச்சு தப்பான ஆளை கூட்டிட்டு வந்திருக்காங்க. நான் சொல்றது உண்மைதான், என்ன நம்புங்க. எனக்கு உங்க மூத்தி இங்கன்னு உண்மையிலேயே தெரியாது. நான் சாதாரணமா போர்வை விற்க தான் உங்க ஊருக்குள்ள வந்தேன். அதை தவிர நான் வேற ஒன்னும் பண்ணல. தயவு செஞ்சு என்ன நம்புங்க. ஐயா, நாங்க கேட்கும் போதுலேருந்து இப்படிதான் சொல்றாரு இந்த ஆளு. ஆனால் இவருதான் நம்ம மூத்திய திருடி இருக்காரு. ஆனா எங்க மறைச்சு வச்சிருக்கான்னு தெரியல. நம்ம மூத்திய பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஆனால் நாங்க மூத்திய பத்தி எந்த அடையாளங்களும் சொல்லாம ஒட்டகம் ஏதாவது பாத்தியா அப்படின்னு கேட்டதுக்கு, ஓ ஒட்டகமா, அதுக்கு ஒரு கண்ணு தெரியாதா, அதுக்கு ஒரு பல் கூட இல்லன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நாம மூத்திய பத்தி சரியா சொல்றாரு. ஆனால் நான் பார்த்ததே இல்லன்னு சொல்றாரு. ஓ அப்படியா? உன்னை பார்த்தா இந்த ஊருக்கார மாதிரி தெரியல. அப்போ நீ வெளியூருக்காரன் தான். மோத்திய நீ திருடல அப்படின்னா உனக்கு எப்படி மோத்தியோட அடையாளங்கள் எல்லாம் தெரியும்? அப்போ நீ தான் திருடி இருக்க. அதனால நீ இதையெல்லாம் சரியா சொல்ற. ஒழுங்கு மரியாதையா எங்க மோத்தின்னு சொல்லு. இல்லனா உன்னை என்ன பண்ணுவோன்னு தெரியாது. ஐயா, நான் சொல்றதுதான் உண்மை. உங்க ஒட்டகத்தை நான் திருடல. அது கடவுள் மீது ஆணை. நான் வெளியூரிலிருந்து இங்க போர்வைகள் விற்க தான் வந்தேன். நீங்க நினைக்கிற மாதிரி நான் திருடன் இல்ல, எதையும் திருடவும் இல்ல. நான் போர்வை விற்பதற்காக இந்த ஊருக்குள்ள வர்றது இதுதான் முதல் முறை. இதுக்கு முன்னாடி நான் இங்க வந்ததில்ல. என் வண்டியை தள்ளிக்கிட்டு ஊருக்குள்ள மெதுவா வந்தேன். அப்போதான் ஒரு இடத்துல புற்கள் ஏதோ ஒன்று சாப்பிட்டு இருந்ததை கவனிச்சேன். ஆனால் அந்த புற்கள் எல்லா பக்கமும் சாப்பிடாமல் ஒரு பக்கம் மட்டும் சாப்பிட்டு இருந்ததை பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் அந்த சாப்பிட்ட புற்கள் இருக்க இடத்துல கூட கொஞ்சம் புற்கள் இடம் விட்டு இருந்துச்சு. இது ஏதோ ஒரு உயிரினம். ஒரு கண்ணு சரியா தெரியல. அதுதான் அது கண்ணு தெரிஞ்ச பக்கம் மட்டும் சாப்பிட்டு இருக்கு. அப்புறம் அந்த புற்கள் இடைவெளி விட்டு 1-2 இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு முன்பல் இல்ல. அதனாலதான் அந்த புற்கள் சாப்பிட முடியாமல் விட்டுட்டு போயிருக்குன்னு நினைச்சேன். ஆனால் அது ஒரு ஒட்டகம் அப்படின்னு எனக்கு தெரியாது. இவங்க அதை தேடும் போதுதான் நான் அதை உறுதி செஞ்சேன். மற்றபடி நான் அதை திருடல. ஆனா நீ இவ்வளவு நுணுக்கங்களா கண்டுபிடிச்சிருக்க. அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஜமீன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒட்டகத்தை பராமரிப்பவர் வேகமா வந்து, ஐயா, மோத்தி கிடைச்சிருச்சு. நான் ரொம்ப நேரமா தேடினதுக்கு அப்புறம் கொஞ்ச தூரம் தள்ளி நின்னுட்டு இருந்துச்சு. நான் கூட்டிக்கிட்டு வந்துட்டேன் ஐயா. கிடைச்சிருச்சா? ரொம்ப நல்லது. இவன் தானே அதை திருடி வச்சிருந்தான். அதான் இவனை கூப்பிட்டு விசாரிச்சிட்டு இருக்கோம். இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். கேட்டால் பார்த்ததே இல்லன்னு சொல்றான். ஐயோ ஐயா, திருடுனாங்களா? அதுவும் இவரு திருடன்னு விசாரிச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல ஐயா, இரவு அதை சரியாக நான் கட்டலன்னு நினைக்கிறேன். அதான் அது கதவு திறந்திருந்ததும் வெளியே போயிருக்கு. அது வழி மாறி போய் அந்த மலையடிவாரத்துல புற்கள் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. மற்றபடி அதை யாரும் திருடல. ஏன் தப்புதான், மன்னிச்சிருங்க ஐயா. ஆண்டவா, அதை இவரு திருடலையா? அவர் அவுத்து விடுங்க. நான் ஏன் மோத்திய திருடிட்டாங்கன்னு நினைச்சுதான் இப்படி உன்கிட்ட பேசிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. இந்த முட்டா பசங்க கட்டமா வச்சதுனாலதான் அது வெளியே போயிருக்கு. மன்னிச்சிருப்ப எங்களை. நீ போடா, தம்பி அனுப்பிவிடுங்கடா. அன்னைக்கு நடந்தது என்னன்னா, ரொம்ப நேரமாயிருச்சு. இருட்டில் மூத்திய சரியா கட்டாம விட்டிருக்காங்க. கதவு திறந்திருந்ததும் மூத்தி வெளியில போயிருக்கு. போகும் வழியில் அதுக்கு ரொம்ப பிடிச்ச பச்சை புற்கள். அத பார்த்து அங்க நின்று கொஞ்சம் புற்கள் சாப்பிட்டு விட்டு வேற எங்க போறதுன்னு வழி தெரியாமல் அப்படியே 2 நடந்து 2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமுள்ள மலையடிவாரத்துக்கு போயிருக்கு.